எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவர் நல்லா தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து +2 படிச்சிருந்தான். எனக்கு 2 குழந்தைங்க மாற்றுத்திறனாளி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, எங்க ஊர் ஜனங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு. அந்த சமயத்துல என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போ ஒரு சமயத்துல இவரை பார்த்த நான் சாமியாரை பார்க்கும்போது, எப்ப பாரு இவர்களுக்கு பக்கத்துல ஆளுங்க ரொம்ப சூழ்நிலையே இருப்பாங்க. ஜனங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்கின்ற கர்ணர் புரியும். நான் பார்த்திருக்கேன். நான் அதை நிறைய தடவை பார்த்ததுனால நான் என்ன செஞ்சேன்னா, ஒருத்த போய் கேட்டேன். ஆனா இந்த மாதிரி என் 2 குழந்தைங்க எப்படி இருக்குது தம்பிதான் எனக்கு. என் 2 குழந்தைங்க எப்படி இருக்கு எனக்கு, என் பையனை காலேஜ் படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபீஸ் வந்து அப்போ வந்து பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 13,000 ரூபாய் கேட்டாங்க. அதனால எனக்கு இல்லை. அப்போ நான் கேட்ட உடனே உட்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்த்தது கூட இப்ப கூட அவர் எனக்கு ஞாபகம். அவருக்கு எனக்கு தெரியாது என்ன நான் யாருன்னு. ஆனா எனக்கு அவருக்கு தெரியும். அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் பேசு உடனே போனவனையே டக்குனே ஒரு கட்டு பணத்தை எடுத்து அப்படியே கொடுத்தாரு. அப்படியே அசந்துட்டு, அப்ப இந்த மாதிரி சொல்லுங்க, யாராச்சும் படிக்கிறவங்க இருந்தா என்னை கூட்டிட்டு வாங்க, நான் படிக்க வைப்போன்ட்டு. இந்த காலேஜ் பெரிய விஷயம் இல்லப்பா. இவர் நிறைய குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு. எத்தனை பேர் நான் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் நான் சொல்லுவேன், என் தம்பி சங்கர் கிட்ட போங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு. வீட்டோட ஜாமானையும் வாங்கி கொடுத்து, காரியமும் வாங்கி கொடுத்து நடத்தி வைக்கிற என் தம்பி சங்கர் தெரியுமா. இது நான் சொல்றதுல எனக்கு வெட்கமே படல. ஆனா இப்ப எனக்கு பையன் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ ஒரு 3 மாசமா வந்து ஐடி கம்பெனி சொந்தமா நிறுவனம் வச்சிருக்கிறான். எக்ஸ்பீரி அவருடைய பேரு. நான் என் பையன் ஆரம்பிச்சவன தம்பிய மாமன், என் பையனுக்கு என் சொந்தம் வந்து மாமாவை கூட்டிட்டு போய் அந்த இடத்த காட்டணும். அரும்பாக்கத்தான் வச்சிருக்கேன் தம்பி. இதெல்லாம் நீங்க கொடுத்த பிக்சர். உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நிறைய பேசணும்ப்பா. இப்ப வந்து சந்தோஷத்துல இருக்கிறேன். அவர்கள்